வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கு, இதற்கான நடவடிக்கை என்னென்ன எடுக்க போறாங்க அப்படின்னு வச்சுட்டு இந்த நாளில் தினமணி நாள் இன்று ஒரு செய்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறைகேடு எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் இலஞ்சையில் உள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 9/11/2025 நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வில் சிவகிரியை சேர்ந்த தேர்வர் கோபிகிருஷ்ணன் தேர்வு அறையில் கைபேசி பயன்படுத்திய போது அறை கண்காணிப்பாளரிடம் சிக்கினார். அவர் கைபேசியை ஆய்வு செய்ததில் தனது கைபேசியில் வினாத்தாளின் பல்வேறு பக்கங்களை புகைப்படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் சிவகிரியில் உள்ள தனது நண்பர்களான பாண்டியராஜ், மல்லிகா ஆகியோருக்கு அனுப்பி விடைகளை பகிர முயன்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 3 பேர் மீதும் குற்றாலம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து மூவரையும் கைது செய்து செங்கோட்டை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்காரு, அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு போட்டோ எடுத்து அதை அவங்க நண்பர்களுக்கு அனுப்பி அவங்க ஆன்சர் அனுப்பும் இதை அதை என்ன பண்ண ஓஎம்எல் குறிக்க முயன்றிருக்கார். அதை கண்காணிப்பாளராக சிக்கிக்கிட்டார். இப்ப நாமக்கல் இளைஞரும் மேலும் ஒரு நாமக்கல் இளைஞரும் என்ன பண்ண கைது பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மூவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் கோபிகிருஷ்ணன் நண்பரும் போட்டித் தேர்வு பயிற்சி பெற்றவருமான நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப்பும் கோபிகிருஷ்ணனுக்கு விடைகளை அனுப்ப முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் நாமக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இப்ப கிட்டத்தட்ட 4 பேர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வு முறைகேடு ஒரே ஒரு இடத்துல நடந்த ஒரு நபர், அவர் அவர் கூட அதை உதவி செய்த 3 நபர்கள், மொத்தம் 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க போறோம் அப்படின்னு விஷயத்தையும் கொடுத்தாங்க. இந்த தேர்வு மையத்தில் சோதனை சரிவர மேற்கொள்ளாதது குறித்தும் கைபேசியுடன் அறைக்குள் தேர்வு எழுத வந்த தேர்வு சென்றது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு பணியில் மெத்தனமாக இருந்த காவலர்கள், காவல் அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் அதில் தெரிவித்துள்ளார். பார்த்துக்கோங்க. அப்ப இந்த எழுத்தேர்வில் முறைகேடு, அந்த ஒரே ஒரு நபர் முறைகேடு, அது கூட 3 பேர் உடந்தையா இருந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் கைது பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு.